ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 20/3/2025 பங்குனி மாதம் 6ஆம் தேதி குரோதி வருடம் அற்புதமான குருவாரம் வியாழக்கிழமை நல்ல நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் குரு பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:10 சூரிய அஸ்தமனம் மாலை 6:20 இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை. அதேபோல் மாலை 6:30 முதல் மாலை 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 முதல் காலை 10:30 வரை. இன்றைய சுபகோரை சூரிய கோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:02 வரை அனுஷம். அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய திதி இன்று முழுவதும் சஷ்டி திதி இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்க வேண்டும். இன்றைய சந்திராட்டமும் இன்று இரவு 9:02 வரை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் அதன் பின்பு பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஜ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். மௌனம் மௌனம் மௌனம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். செய்தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். புதிய முயற்சிகளை முற்றிலுமாக தள்ளி போடுங்கள். வெளியூர் பிரயாணங்களை தள்ளி போடுவது நல்லது. ஆகவே இன்றைய நாளிலே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். குருவாரம் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய்தெய்வம் ஏற்றுங்கள். வாழ்த்து. ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். திருமணம் அந்த வயதிலே இருக்கின்றவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். இப்படி அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் ஜாமீன் சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் இன்றைய நாளிலே விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய்தெய்வம் ஏற்றி வைத்துவிட்டு செல்லுங்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். வேலை மாற்றம் சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி பெறுகின்ற அற்புதமான நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள்.
உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? குரு தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உத்தியோக மாற்றம் சிலருக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனம் தெளிவாக இருக்கும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுவீர்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ஆக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். புதிய வேலைக்கு தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். இப்படி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு மனம் தாவும். ஆன்மீக சுற்றுலா சென்று வரலாம் என்று நினைத்து தெய்வங்களை எல்லாம் தரிசிக்க செல்வீர்கள். பூர்வீக சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பங்கு கைக்கு வரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து தெளிவு பிறக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். ஆகவே மௌனத்தை கடைபிடியுங்கள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள்.
ஒரு நெய் தீபம் ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். வாடகை வீட்டிலே இருந்தீர்கள் என்றால் புது வீடு வாங்குவதற்கான முயற்சிகளிலே இறங்குவீர்கள். அதேபோல் வாகனத்தை மாற்ற வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள். இப்படி வீடு வண்டி வகையிலே மாற்றங்கள் உருவாகின்றன. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். சுய தொழில் செய்பவராக இருந்தால் அதிலே நல்ல லாபம் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகின்ற நாள். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். குழந்தை பாக்கியம், அதற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். ஆக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக தாமதமான காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் தொல்லைகள் விலகும். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். ஆக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு இன்றைய நாளிலே குருமார்களை வணங்குங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். இன்றைய நாளிலே 12 ராசியினரும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். உங்களுக்கு பிடித்த குருமார்களை வணங்குங்கள். உங்களுக்கு என்ன குருவை பிடிக்குமோ, குரு வழிபாடு என்பது எப்போதுமே முக்கியமானது. வாழ்க்கையிலே எந்த ஒரு செயலை செய்யும் போதும் குருவை நினைத்து செய்தால் அந்த செயலிலே வெற்றி கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே 12 ராசியினரும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். உங்களுக்கு பிடித்த குருமார்களுடைய சன்னதிகளுக்கு சென்று அவர்களை வணங்குங்கள். ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று வாருங்கள். சித்தர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். ஆகவே உருவம் இல்லாமல் இருக்கலாம் அவர்களுக்கு, ஆனால் அருவமாக நமக்கு ஆசைகளை வழங்கி கொண்டிருப்பார்கள். ஆகவே இன்றைய நாளிலே 12 ராசினரும் ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்யுங்கள். குரு அருளால் எல்லோருக்கும் திருவருள் ஏற்படட்டும். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். சித்திரை தொடங்கி பங்குனி வரை ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது. எல்லா மாதங்களுமே இறைவனுக்கான மாதங்கள் என்றாலும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு தனிச்சிறப்பு என்பது இருக்கின்றது. அப்படி கடந்து போன மாதம் மாசி மாதம். இப்போது நாம் பங்குனி மாதத்திலே இருக்கின்றோம். கடந்து போன மாசி மாதத்துக்கு அந்த மாசி மாதத்திலே பல சிறப்புகள் எல்லாம் நடைபெற்றது. மகா கும்பமேளா நிறைவு பெற்றது. மாசி மகம், இப்படி எத்தனையோ நல்ல நிகழ்வுகள் எல்லாம் மாசி மாதத்திலே இருக்கின்றது. கும்ப மாதம் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பிக்கப்படுகின்ற இந்த மாசி மாதம் முழுவதுமே புண்ணிய நீராடிட ஏற்ற புனித மாதமாக கருதப்படுகின்றது. புண்ணிய காலங்களிலே மிகச்சிறந்ததாக கருதப்படுவது மகாமகம் என்று சொல்லப்படுகின்றது. பிறவி பெருங்கடலிலே விழுந்து துன்பக் கடலிலே மாய்ந்தெழுந்தும் ஆன்மாவானது
இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்திலே அமிழ்ந்து திளைக்கச் செய்கின்ற நன்னாளே மாசி மாக கடலாடு தீர்த்தமாகும். இந்த உமாதேவியார் மாசி மாதத்திலே மக நட்சத்திரத்திலே தக்ஷனினுடைய மகளாக அவதரித்தாள். ஆகவே இந்த நன்னாளானது தேவியினுடைய விழாவாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் பௌர்ணமி திதி வருகின்றது. நன்னாளிலே என்ன நட்சத்திரம் உள்ளதோ அதையே அந்த மாதத்தினுடைய பெயராகவும் வரும்படி அமைத்துள்ளார்கள். மாசியிலே சிறந்து விளங்குவது மக நட்சத்திரம். அதன்படி மாசி மாதம் வருகின்ற பௌர்ணமியிலே மக நட்சத்திரம் பிறப்பதால் இந்த மாதம் மாசி மாதம், மாக மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. தமிழ் மாதமாகும். கோவில்களிலே திருவிழாக்களை கொண்டாடுவது ஒரு நன்னாளாகவே திகழும். அதாவது இந்த பௌர்ணமி நாளை கோவில்களிலே மிகச்சிறப்பான நாளாக கொண்டாடுவார்கள். அந்த வகையிலே இந்த மாசி மாதம் மக நட்சத்திரத்திலே நடைபெறுகின்ற மகத் திருவிழா, மாசி மகத் திருவிழா, தலம், மூர்த்தி, தீர்த்தம் என்ற 3 தீர்த்தத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்ற விழாவாக அமைந்துள்ளது. இதனை மகா ஸ்நானம் என்று சிறப்பித்து கூறுவார்கள். மனிதர்கள் தங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளும் வழிகளிலே மாசி மக புனித நீராடலும் உண்டு. நீரின்றி அமையாது உலகு என்கின்றார் திருவள்ளுவர். நீர்நிலைகளினுடைய பாதுகாப்பு கருதி நம்முடைய முன்னோர் பல திருவிழாக்களை உருவாக்கியுள்ளனர். அதிலே ஒன்றுதான் இந்த மாசி மக திருவிழா. சைவ வைணவ ஒற்றுமை விழாவாகவே இந்த விழா கருதப்படுகின்றது. காரணம், மாசி மகம் என்பது சிவன் கோவில்களிலேயும் மிகப்பெரிய திருவிழா, முருகர் கோவில்களிலே மிகப்பெரிய திருவிழா, சக்தி தலங்களிலே பெரிய திருவிழா, அதேபோல் வைணவ தலங்களிலே பெருமாளுக்கு மிகச்சிறப்பான விழாவாக நடைபெறுகின்றது. ஆகவே சிவபெருமானிடம் இருந்து மாலை மரியாதைகளை பெற்று பெருமாள் ஏற்றுக்கொள்வது போல் அவர் அணிந்த மாலைகளை தான் அணிந்து பரிவட்டங்களை சூட்டிக்கொண்டு சிவபெருமானுக்கு அளிப்பதும், இவை போன்ற விழாக்களை எல்லாம் கும்பகோணத்திலே காணலாம். பின்னர் இருவரும் சேர்ந்து, அதாவது சிவன் விஷ்ணு இருவரும் சேர்ந்து மாலை பரிவட்டங்களை தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அளிப்பர். சிவசுப்பிரமணிய சுவாமி ஹோம் என்னும் பிரணவ மந்திரத்திலே வெள்ளிமயில் வாகன சேவை அப்போது அற்புதமாக நடைபெறும். இப்படி சீராட்டி மக நீராட்டி சமய ஒற்றுமை வளர்க்கின்ற திருவிழாவாக இந்த மாசி மக நீராடல் திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூர் மாசி மக திருவிழா உலகத்தவர் போற்றுகின்ற ஒப்பற்ற திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அன்றைய நாளிலே திருச்செந்தூரிலே எள் போட்டால் எள் கீழே விழாது, அத்தனை அளவு கூட்டம் அங்கே நிறைந்து இந்த மாசி மக நீராடலிலே கந்தா போற்றி கடம்பா போற்றி திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று விண்ணை பிளக்கின்ற கோஷத்தோடு கடலிலே நீராடி முருகப்பெருமானை தரிசிப்பார்கள். ஆகவே இந்த அற்புதமான மாசி மக திருவிழாவானது மாசி மாதத்துக்கே ஒரு அற்புதமான ஒரு திருவிழாவாக அமைந்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. சரி, அப்படியே சக்தி தலங்களுக்கு வந்தால் மேல்மருவத்தூரிலே மாசி உற்சவமானது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். சற்று தள்ளி சமயபுரம் வருகின்றோம். சமயபுரத்திலே இந்த மாசி உற்சவமானது மிக மிக சிறப்பாக நடைபெறும். மாசி பங்குனி இந்த 2 மாதங்களுமே அம்பாளுக்கு மிக மிக அற்புதமான திருவிழாக்கள் நடத்துகின்ற, பூச்சொரிதல் விழா நடக்கின்ற திருவிழாவாக இந்த மாசி மாதத்தை வைத்திருக்கின்றார்கள். சமயபுர அன்னை தன்னுடைய சகோதரனான திருமாலை தரிசிக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அதேபோல் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலே இந்த மாசி மகநாளன்று பெருமாள் கடற்கரையிலே நீராடுவது என்பது மிகச் சிறப்பான ஒரு திருவிழாவாகும். 108 திவ்ய தேசங்களிலே ஒன்று அல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் அன்றைய நாளிலே அற்புதமாக கடலிலே நீராடி மக்களுக்கெல்லாம் காட்சி தருகின்றார். அதேபோல் கபாலீஸ்வரர் திருக்கோவிலிலே
அம்பாளோடு சிவசக்தி மூர்த்தங்களோடு பல்லக்கிலே இருந்து கடற்கரையோரம் எழுந்தருளி காட்சி தருகின்றார் கபாலீஸ்வரர். அந்நாளிலே கடற்கரையிலே பெருமாளையும் சிவபெருமானையும் தாயாரையும் ஒரு சேர நாம் கடற்கரையிலே தரிசிக்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட நீராடல் திருவிழாவானது நடக்கின்ற அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கின்றது. சிவனுக்காக அஸ்திரமூர்த்தியையும் பெருமாளுக்காக சக்கரத்தாழ்வாரையும் கடலிலே நீராடச் செய்து தீர்த்தவாரி செய்து பின் தூப தீப ஆராதனைகளை எல்லாம் செய்து குளிர்ச்சியான பண்டங்களை நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு தந்தபின் ஆலயம் திரும்புவார்கள். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைந்த போது வெளித்தோன்றிய மகாலட்சுமியை மகாவிஷ்ணு மணந்து கொண்டார். அதன் மூலம் சமுத்திரராஜன் விஷ்ணுவனுடைய மாமனார் ஆனார். தன் மகளை மணந்து கொண்டு மகாவிஷ்ணு வைகுந்தம் சென்று விட்டால் இனி நாம் அவரை எப்படி தரிசிப்பது என்று வருந்தினார் சமுத்திரராஜன். தன்னுடைய தந்தையினுடைய மனக்குறையை லக்ஷ்மி மகாவிஷ்ணுவிடம் கூறினார். அதற்கு திருமால் ஆண்டிற்கு ஒரு முறை தாம் கடற்கரைக்கு வந்து தரிசனம் தருவதாக வரமளித்தார். அந்த புண்ணிய தினமே மாசி மகமாக திகழ்கின்றது. ஆகவே இப்படி ஒப்பற்ற திருவிளையாடல்கள் நடந்த மாதம் மாசி மாதம். இந்த மாசி மகாமகத்தை கடந்த மாதம் நாம் எல்லோரும் கண்ணுற்றோம். இதில் ஈசனுடைய திருவிளையாடலும் ஒன்று இருக்கின்றது. ஒரு முறை கருணாசாகரியான அம்பிகை மீனவ குலத்திலே அவதரித்து ஈசன் அம்பிகையை மணக்க காலம் கனிந்த போது அவர் மீனவர் போல் வேடமிட்டு அம்பிகையினுடைய இருப்பிடம் சென்றார். அங்கு அவரால் உருவாக்கப்பட்ட ராட்சச திமிங்கிலத்தை தானே அடக்கி மீனவ குல மக்களை எல்லாம் காத்து மீனவர் தலைவனுக்கு காட்சி தந்து மீனவர் தலைவனுடைய மகளாக வளர்ந்து வந்த அம்பிகையை மனம் செய்தார் ஈசன். திருவிளையாடல் புராணத்திலே இந்த கதை இருக்கின்றது. தங்களுடைய தரிசனம் எங்களுக்கு அடிக்கடி கிடைக்க வேண்டுமே, அதற்கு அருள் செய்வீராக என சிவபெருமானை மீனவர் தலைவர் வேண்டினார். அவருக்கு அருள் செய்வதற்காகவே ஒவ்வொரு மாசி மாத மக நட்சத்திரத்திலேயும் மாசி மகத்தன்று கடல் நீராட வருகின்றேன் என்று எம்பெருமான் ஈசன் அவருக்கு காட்சி கொடுத்து அருளினார். ஆகவே இந்த மாசி மகம் நிகழ்ச்சியானது சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை நமக்கெல்லாம் பறைசாற்றுகின்ற அற்புதமான திருவிழாவாகும். இந்த பங்குனி மாதத்திலே கூட நிறைய திருவிழாக்கள் இருக்கின்றது. பங்குனி உத்திரம் வருகின்றது. ஆக 12 மாதங்களுமே நம்முடைய சனாதன தர்மத்திலே மிக மிக முக்கியமான மாதங்களாக கருதப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் அதனுடைய சிறப்பை நாம் அறிந்து அந்தந்த மாதங்களுக்குரிய தெய்வங்களை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.